Father? 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 Hello, brother. Father பார்க்கணும் கொஞ்சம் கூப்பிடுங்க. Father Stephen? Yes, brother. நான் ரோம்ல இருந்து கப்பல்ல வரேன். ஆரோக்கியசாமி ஃபாதர் தெரியுமா? Yes. அவர் இந்த சுருவத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. 2 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்திருப்பதா சொன்னாரு. என்ன ஃபாதர், கப்பல் பயணம்னா சும்மாவா? இந்த சுருவத்தை எடுத்துட்டு பசிபிக் கடல்ல வரும்போது ஒரே காத்து, புயல், மழை, எங்க கப்பல் வேற பயங்கரமா ரோலிங் ஆகுது. நான் போச்சுட்டு தான் நினைச்சேன். இந்த நேரத்துல பார்த்தா இன்னொரு கப்பல்ல இருந்து கேப்டன் பேசுறான், ஆபத்து, உடனே வந்து காப்பாத்துங்கன்னு. அந்த காத்துலயும் புயல்லையும் கப்பலை திருப்பிக்கிட்டு போறோம். வாங்க ஃபாதர், வெளியே போய் பேசுவோம். இதோ நாங்க இங்க இருக்கோம்னா அந்த கப்பல் அங்க நிக்குது. முக்காவாசி கப்பல் உள்ள மூழ்கிடுச்சு. சைலர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. கடைசியில கேப்டன் மட்டும் இறங்கிட்டு இருக்கும் போது டமால்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஆயில் டேங்கர் வெடிச்சு பத்திக்கிட்டு எரியுது. அந்த கேப்டன் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கான். சுத்தி நெருப்பு, அனல் அடிக்குது. ஹெவி ஆயில் வேற, சனியை தண்ணிலே எரியும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அணையாது ஃபாதர். நான் தில்லா தான் இறங்கினேன். அந்த கேப்டன் தான், சின்ன வயசு தான், இந்தியாக்காரன் தான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு. வர வேணாம்னு கத்துறான். கண்டே நிக்கிறான் ஃபாதர். அப்புறமா ஆயில் டேங்கர் வெடிச்சதுனால எல்லாரும் காலி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கொண்டு வந்திருக்கேன் உங்க இயேசுநாதரை. நம்மால் ஒருத்தர் 3 வருஷமா காணல. அவனை கண்டுபிடிச்சிடலாமா? உயிரோட இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். என்னப்பா நீ? இல்ல ஃபாதர், கப்பல் விலையை விட சில சமயம் அது மேல வாங்கின கடன் அதிகமாயிடும். அதனால சில கப்பல் கம்பெனிங்க இன்சூரன்ஸ்க்காக பிளான் பண்ணி நடுக்கடலே கப்பலை கவுத்துருவாங்க. சில பேர் செத்தா தான் உண்மையா இருக்கும்னு சில பேர் வேணும்னே சாவடிச்சிருவாங்க. ஒரு தடவை நானே சாக தெரிஞ்ச ஃபாதர், எஸ்கேப் ஆயிட்டேன். வா, என்ன உங்க லைஃப் இவ்வளவு பயங்கரமா இருக்கு? அதானே ஃபாதர் லைஃபே. ஃபாதர் நான் போயிட்டேன் ஃபாதர். சரி பாப்போம். இதெல்லாம் டேஞ்சரான இடம் இருக்கு. அவனுங்க நைட்ல இங்க தான் சுத்திட்டு இருப்பானுங்க. பார்த்தேன்னா கொஞ்சம் கூப்பிட. எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிறான். பேசாம பார்லயே படுத்துக்கலாம்ல. என்ன விடுறா, நான் கப்பலுக்கே போறேன். பாபாஜி மாதிரி உட்கார்ந்து தொழில் முடிச்சியா? இப்பதான் போறேன். என்ன பாத்துப்பா பாத்துப்பா. என்ன போற சொல்ல கப்பல் அந்த மருந்தை ஏத்தி விட்டுருவேன். ஹார்பருக்கு தான் போறேன், ஏத்தி விட்டுறேன். நீ பார்த்து போடா. ஓகே, குட் நைட்டா. ஓகே. டேய், எவனா இருந்தாலும் வாடா. பிளாக் கார் ஒயிட் தமிழ்ல தான்டா பாடுவேன். அச்சம் என்பது மடமையேடா, அஞ்சாமை நண்டு உடமை. எவன்டா ஸ்பீட் பிரேக்கர் போடுது? ஏய் கணேஷ், அந்த பக்கம் போங்கடா. ரொம்ப ஆளடா. நீ நீச்சல்லாம் தெரியும்டா, போடா. அன்னைக்கு ஃபாதர் கிட்ட எரிஞ்ச கப்பலை பத்தி சொன்னீங்களே. ஆமா, அந்த மாதிரி எத்தனையோ எரிஞ்சிருக்கு, மூழ்கி இருக்கு. அதுக்கு என்ன? அத பத்தி கேட்கணும். Row, row, row your boat gently down the stream. Merrily, 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 life is just a dream. Surangani, Surangani, Surangani Kamalikana. பிரதர், நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏய் விடுறா, எத்தனை தடவை சொல்லுவேன்? சொல்றதுனா இவன்கிட்ட சொல்றா. மச்சான், சாரி மச்சான். ஓகேடா, பக்கெட்டிட்டா. டேய், ஒரு தமிழை அடிச்சதுக்கே சுருண்டுட்டியே. ஓ நல்ல நேரம். சுதந்திரத்துக்கு முன்னாடி நாங்க இல்ல, இருந்திருந்தோம்னு வச்சுக்க. மவுண்ட் ரோட்ல தாண்டி மவுண்ட் பேட்டன் பிரபுக்கே நாஸ்தா. என்ன வருது நான் சொல்றது? மருது,
அந்த பொண்ணு நான்சி உன்னை பார்க்க தான் வந்து இருக்குது. இப்போ போகுது. ஏய் ஏய் மருது உட்காரு. மருது உட்கார்றா. ஏய் மருது நல்லா சொல்றேன் கேளு. இந்த போதை ஏறிச்சுனா நமக்கு நல்லா தூக்கம் வரும். அந்த போதை ஏறிச்சுனா தூக்கம் போயிடும். சொல்றதை கேளு, போதையை கண்டினியூ பண்ணு. டேய் உங்க அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிடா? ஏய் சரி உங்க அம்மாவுக்கு எத்தனை புருஷன்? போடா. சார் எத்தனை வருஷமா ட்ரெயின் ஓட்டுறீங்க? 10-15 வருஷமா டிரைவரா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க டியூட்டிக்கு போறீங்களா? இந்த உலகம் புற சுத்தினா கூட எனக்காக காத்துட்டு இருக்க யாரும் இல்லை. ஆனா உனக்காக ஒரு நபரே காத்துட்டு இருப்பான். பாலத்து மேல வண்டியை நிறுத்த முடியாது. ட்ரை பண்றேன். உங்ககிட்ட தனியா பேசணும். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தண்ணியில முழுகி இருக்குமே பழைய லைட் ஹவுஸ், அங்க வாங்க. உன்னை முதல்ல பார்த்தேனே, அந்த லைட் ஹவுஸ் தானே? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். மருது என்னப்பா திருப்பியும் தகராறா? அது ஒன்றும் இல்லை, கப்பலை க்ளீன் பண்ணும்போது கீறி விட்டுருச்சு. அதுக்கு போய் இவ்வளோ பெரிய கட்டு போட்டு விட்டானுங்க. உட்கார் உட்கார், டீ போட்டு வரேன். இந்த நான்சி வேற என்னைக்கும் சர்ச்சுக்கு போறேன், இவ்வளோ நேரம் ஆக்க மாட்டா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. நீ அவளை எங்கேயாவது பார்த்த? மருது டீ. நான்சி சர்ச்சுக்கு வந்திருந்தாளா? இன்னும் வீட்டுக்கு வரலையே காணோன்னு மர்சி தேடிட்டு இருந்தாங்க. வரலையேப்பா.
நானும் வருவான்னு காத்துட்டு இருந்து இப்பதான் சில்லறைய என்ன ஆரம்பிச்சேன். எங்க போயிருப்பாளோ? 57. நான்சி வந்தானா நான் வந்து சொல்லிட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிப்பா, நான் வரேன். சாரி, உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நான் உனக்காக காத்திருக்கல. எங்க ஊரு துறைமுகம் ரொம்ப சின்னது. எப்பவாவது வாரத்துக்கு 1-2 சரக்கு கப்பல் தான் வரும். கப்பல்ல வேலை செய்யறவங்களுக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். நாங்க மாங்காய், நெல்லிக்காய், ஊறுகான்னு வீட்டுல எது புளிப்பா இருக்கோ அதை எடுத்துட்டு போய் கொடுப்போம். அவங்க அதுக்கு பதிலா வாட்ச், பேனா, கண்ணாடின்னு கையில எதை இருக்கோ அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய சரக்கு கப்பல் துறைமுகத்துக்கு வந்துச்சு. கப்பல்ல இருந்து சரக்குகள் இறக்குற போட்ல ஏறி நானும் பசங்களும் அந்த கப்பலுக்கு போனோம். ஒவ்வொருத்தரும் ஏறுங்கடா. போங்க. சண்டை போட்டீங்கன்னா கடல்ல தூக்கி போடுறேன். சண்டை போடாதீங்க. அடுத்த வாட்டி கப்பல்ல ஏற விட மாட்டேன். இல்ல கும்பல் கும்பலா போய் மொச்சிராதீங்க. ஒவ்வொருத்தரா போங்க. go to the side. டேய் நீ அந்த பக்கம் போடா. டேய் போடா. சார் நெல்லிக்காய் ஊறுகாய். Wait. மம்மி prepared sir. What is this? சூப்பரா இருக்கும் சார். சார் வாங்கிக்கோங்க. Nellika? Very tasty sir. Okay, I'll take this. You take this. Sir? Hey, not too close. Sir, mango. Stay away from the rope. Sir. Hey, kids, you too. Keep it there. என்கிட்ட வாங்கிக்கோங்க சார். சார் Take this. Okay, keep it there. Go away from me. It's not safe. கப்பல்காரங்க யாரும் என்கிட்ட மாங்காய் வாங்கல. சரி மேலே யாராவது மாங்காய் வாங்குவாங்களான்னு தேடிக்கிட்டு நான் மட்டும் கப்பலுக்குள்ள போனேன். கப்பலே காலியா இருந்தது. Hey, யாராவது இங்க எல்லாம் வரக்கூடாது. இறங்க. சார் மாங்காய் சார் வாங்கிக்கிங்க ப்ளீஸ். மாங்காவா? அதெல்லாம் என்கிட்ட இருக்கு. போ. ஏய், அங்க போகாத. யாருமே இல்லை, பேய் தான் இருக்கும். நான் பயப்பட மாட்டேன். சார் மாங்காய் சார். மாங்காய்லாம் ஒன்றும் வேணாம். கீழே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் மாங்காய் கூட. அவங்க யாரும் வாங்கல சார். சொல்கிறேன்ல, எனக்கு மாங்காய்லாம் ஒன்றும் வேணாம். நீ முதல்ல இறங்கி சீக்கிரம் கீழே போயிடு, இல்லைன்னா எல்லாரும் கரைக்கு போயிடுவாங்க. ஆமா சார், அவங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்க சார். என்கிட்ட யாரும் வாங்கல. கடைசியா கருப்பா ஒருத்தர் சொன்னாரு, மேல போய் பாரு நீங்க இருப்பீங்கன்னு. உங்களுக்கு மாங்கானா பிடிக்கும், நிறைய வாங்குவாருன்னு. இல்ல வாங்குனா வாங்குவாரு, இல்லனா. சரி மாங்காய் வாங்க வை. எத்தனை சார்? 4 மாங்காய் வைக்கட்டுமா இல்ல 6? எத்தனை எடுத்துட்டு வந்திருக்க? 8. எல்லாத்தையும் அங்க வை. ஐயா எவ்வளோ? எனக்கு பணம் வேண்டாம். பணம் வேணாமா? வேற ஏதாவது. வேற ஏதாவதுன்னா இந்த தொப்பி வேணுமா? தொப்பியும் நல்லதா இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த புறா தான் வேணும். புறாவா? அது எதுக்கு உனக்கு? நான் வளர்ப்பேன். அதெல்லாம் உன்னால வளர்க்க முடியாது. இதெல்லாம் நான் வளர்க்குற புறா. இதை எங்க எடுத்துட்டு போய் விட்டாலும் திருப்பி ஏன் கப்பலுக்கு என்கிட்டயே வந்துடும். வேற ஏதாவது கேளு. ஒன்றும் வேண்டாம், புறா தான் வேணும். சொன்னா கேளு. இதெல்லாம் பந்தய போறாங்க. வெளிநாட்டுல பந்தயங்களை கலந்துட்டு ஜெயிச்ச போறாங்க. ஒன்று 2 லட்சம் 3 லட்சம் தெரியுமா? இருக்கட்டும், நான் வேணா உங்களுக்கு இதுக்கு பதிலா எலுமிச்சங்காய், நெல்லிக்காய், ஆவக்காய், ஊறுகாய் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறேன். இதை எடுத்துக்கிட்டுமா? இல்ல வேண்டாம், எல்லாமே அழகா இருக்கு. இதான் கருப்பா குண்டா இருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். எதை வேணா எடுத்துக்கோ. இல்ல நான் இதே எடுத்துக்கிறேன். இதுதான் ஃபுல்லா வெள்ளையா இருக்கு. கருப்பா போடா கருப்பா.
நான்சி வெங்காயம் வெட்ட சொன்னல தோ 5 நிமிஷத்துல வரேன். டேய் சீக்கிரம் தொறடா நான்சி வந்துற போறா சீக்கிரம்டா. டேய் திறந்தா புறா பறந்து போயிடும்டா. டேய் கணேஷ் விடுடா. டேய் விடுன்னு சொல்றேன். டேய் நான்சி பாத்துட்டடா சீக்கிரம்டா. வேணான்னு சொல்றேன்டா. டேய் வேணான்னு சொல்றேன்ல. வந்து மண்டை உடைச்சிடுவேன் நானு. இரு வரேன். புறா எங்க போச்சு? ஷிப்புக்கு தானே பறந்து வரும்னு சொன்னாரு. காணுமே. சார் 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 அப்பா பயந்துட்டேன். எத்தனை வாட்டி சொன்னேன் கேட்டியா? திரும்ப என்னால் மாங்காய்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு மாங்காய் வேண்டாம். சரி சரி, வேற ஏதாவது சீக்கிரம் எடுத்துட்டு போ. ஓகே? இல்லைண்ணா. சார் சார் ஏய், அது எங்க அம்மாவோட மோதிரம். கீழே வை. எழுந்துரு. 2வது மாடியில என் பெட்ரூம் இருக்கும். அங்க வா. ஸ்ட்ரைட்டா வா. அந்த கதவு கொடியில லெஃப்ட்ல பாரு. வா. உள்ள வா. நீ இன்னும் எதுவும் எடுக்கலையா? சார் இதை எடுத்துக்கட்டுமா? அது இல்லைன்னா கப்பலே ஓட்ட முடியாது. முதல்ல அதை வை. இப்போ நான் 1 2 3 எண்ணுவேன். 3 எண்ணுறதுக்குள்ள ஏதாவது ஒன்று எடுத்து. சார் மெதுவா எண்ணுங்க சார். 1 2 சார் நான் இதே எடுத்துக்கிறேன். 3. ஏது இது பனோக்குல ரொம்ப நாளா இருக்குது? அன்னைக்கு கப்பல்ல ஏறும்போது என்னமோ பேய் இருக்குதுன்னு சொன்னியே. மேல போய் பார்த்தா என்ன சூப்பரா ஹீரோ மாதிரி ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? அவர்தான் இது கொடுத்தாரு. ஹீரோ மாதிரியா? நீ பாத்தியா அது? அதையா? நான் சொன்னா நீ பயந்துடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிக் கடலை போகும்போது இந்த கப்பலை வேலை செஞ்ச ஆபீசர் ஒருத்தார் வயத்து வலி தாங்க முடியாம கப்பல் மேல் தளத்துல தூக்கி போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். பணத்தை கடலை தூக்கி போட்டாலும் அந்த ஆபீசரோட இந்த கப்பலை விட்டுருங்கள். சில பேருக்கானுக்கு மட்டும்தான் அது தெரியுமா? இப்படி இருந்தது. அழகா இருந்தாரு. அவர்தான் என்ன புறாவை எடுத்துக்க சொன்னாரு. புறாவை அதை கையால கொடுத்துதா? கொடுத்துருக்காது. என்ன பேயால எதையும் தொட முடியாது. வேணும்னா மேல போய் தால பார். கப்பல்ல பேய்தாயிரும். ஆமா, இதையும் அவர் கையால கொடுக்கல. நான் தான் எடுத்துக்கிட்டேன். முட்டாள்.
நீ? ஏய் என்ன தெரியல உனக்கு? உனக்கு என்ன வேணும்? அதான் வெளியில போர்டு எழுதி போட்டிருக்கீங்களே, குடல் கறி, கால் கறி, தலைக்கறி, ரத்தம், மூளை, எனக்கு எல்லாம் வேணும். எனக்கு தெரியும் அவங்கள எப்படி அடக்கிறதுன்னு. அந்த கருப்பை மட்டும் வரலன்னா, உன்னை பத்தி சொல்லலன்னா என்ன ஆயிருக்குமோ. ஓஹோ, அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? கப்பலுக்கு வரட்டும், அவன் குடலை உருவிடுறான். நான் வந்த வேலையை பார்த்தா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மெர்சி நல்லா சூப்பு வைப்பாங்கன்னு ஜோ சொன்னதால சரி நண்டு சூப்பு வைக்க சொல்லலான்னு வந்தா நீ அடங்க மாட்ட போல் இருக்க. இரு, நம்ம தோஸ்துங்களான்னு ஒன்னும் பயங்கரமான நண்டு புடிச்சா விடாது. ஏய் எங்க ஓடுற? உன்னை தேடிதான் வருது. பேய் பிசாசா? இப்போ 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 ஓடு பார்க்கலாம். ஏய் இப்போ என்ன பண்ணுவ? ஃபேன் மேல ஏறிட்டா உன்னை விட்டுருவனா? உன்னை இப்ப இறங்குறியா இல்ல நான் ஸ்விட்சை போடட்டுமா? வேண்டாம் ப்ளீஸ். நீ போனா தான் நான் இறங்குவேன். நான் உன்ன மாதிரி விளையாட மாட்டேன், உண்மையிலேயே ஸ்விட்சை போட்டுருவேன். வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ 5 மணி ஆயிடுச்சு. கப்பல் வரத்துக்கு பாலத்தை திறக்கறாங்க. இந்நேரம் என்ன தேடிக்கிட்டு ஃபாதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அண்ணி என்ன தேடிக்கிட்டு சர்ச்சுக்கு போயிருப்பாங்க. ஏய் ராணி தப்பா உன் காடு உனக்கு விழுகுதா இல்லையா பாப்போம். இப்ப விழுந்துருச்சு, ரெண்டாவது வாட்டி பாப்போம். நல்லா பாரு, இன்னொரு வாட்டி. ராணி உனக்கு தான். ஆன்சி, நீயும் ரொம்ப நேரமா மருது வருவார் சொல்லிட்டு இருக்க. நான் போறேன். டேய் இவ்வளவு நேரம் இருந்தல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இருடா. ஐ அம் சாரி, எனக்கு டைம் இல்ல. பயப்பட மாட்டேன்னு சொன்ன. ஓகே 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 சாரி சாரி சாரி. ஓகே ஓகே ஓகே. அந்த பேய் ஸ்விட்ச் போடுறது ஃபேன்ல சிக்கிட்டியா? அது ஒண்ணும் பேய் இல்ல, அந்த கருப்பன் தான் போய் சொல்லிட்டான். அதுவும் இல்லாம அன்னைக்கு கரண்ட் கட் ஆச்சே. அதுக்கப்புறம் நான் அவரு அந்த கருப்பன் 3 பேருமா சேர்ந்து நிறைய திராட்சை வாங்கி வைன் எப்படி செய்வீங்க? இப்போ அங்க செய்வோம் பாரு. ஜோ, திராட்சை எல்லாம் கழுவிட்டியா? பன்னீர்ல கழுவிட்டேன். என்னது பன்னீர்ல கழுவினியா? ஆமா. அப்படியே மொத்தமா போடுறா. சீக்கிரம் ட்ரம்க்கு உள்ள இறங்கு. ஏன் எதுக்கு? உள்ள இறங்கி திராட்சையை மிதிக்கிறதுக்காக தான். பின்ன எதுக்கு உன்னை கூட்டு வந்திருக்கோம்? ஜோ தூக்கு. நல்லா மிதி. ஆமா, நீங்க கிரேப் ஜூஸ் செய்றீங்களா இல்ல உண்மையாவே வைன் தானா? இப்ப குடிச்சா ஜூஸ், 1 வருஷம் கழிச்சு புளிச்சு போய் குடிச்சா வைன். நல்லா மிதி. மிதி மிதி நல்லா மிதி. சரி போதும். ஜோ குடி.
ஊர் மாங்காய் சூப்பரா இருக்க. நாளைக்கு சாயந்தரம் கப்பலுக்கு எடுத்துட்டு வா. எத்தனை 10 20 25? ஒரு மூட்டை மாங்காய் நாளைக்கு கொண்டு வா. கரெக்ட், 4 மணிக்கு வந்துடு. லேட் பண்ணாது.